த்ரூ அவுட் இந்தியா. ஆமாம். ஆல்மோஸ்ட் கிளப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 50 கிளப்ஸ் பக்கம் வந்திருப்பாங்க. ஏஜ் கேட்டகரி வந்து சில்ட்ரன் 2ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 10 to 12 years ஆஃப் ஏஜ் கேட்டகரி, அந்த கேட்டகரியில் தான் நம்ம வின் பண்ணியிருக்கோங்க. நம்மளதுலேருந்து ஹாஸ்னி ப்ளஸ் 3 ரைடர்ஸுங்க. 3 ரைடர்ஸ் தான், 4 பேர் மொத்தமாக. கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்னிங்கிற பொண்ணு மட்டும்தான். பேலன்ஸ் எல்லாம் பாம்பேலேருந்து இங்கே வந்து ரைட் பண்ணிட்டு இருக்கவங்க. ஸோ அவங்க வந்து இப்போ அங்கே பாம்பேல இருக்காங்க. ஸோ அவங்க ப்ராக்டிஸ் போட்டு இங்கே வருவாங்க. அவங்க இது வந்து ரைடிங் ஸ்கூல் ரெப்ரஸன்டேஷன் தான். பட் வந்து அது குவாலிஃபிகேஷன் முன்னாடி இருக்கும். அதில் வந்து நம்ம இண்டிஜினஸ் ஹார்ஸ் சொசைட்டின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ நம்ம வந்து வேரியஸ் ஈவெண்ட்ஸ் அந்த இது பண்ணியிருக்கோம். ஸோ அதுலலாம் நிறையா ஆசை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம வந்து ரெப்ரஸன்டேஷன் வந்து நேஷனலில் கொடுத்துருக்கோம். நம்ம நேஷனல். இந்த ஈவெண்ட் வந்து 24th 31st வரைக்கும் நடந்ததுங்க. 31st. இல்ல, நம்ம ரைடிங் ஸ்கூல்ல ரெப்ரசென்ட் பண்றாங்க. நம்மதுல 4ங்க. 4. ஆமா. இல்ல, எல்லா மெடலுமே இவங்க தான் எடுத்திருக்காங்க. 13 மெடல்ஸுமே வந்து இவங்க தான் எடுத்திருக்காங்க. ஷோ ஜம்பிங்ல வந்து 60 சென்டிமீட்டர்ஸ், 80 சென்டிமீட்டர் 2 ஃபேஸ் ஈவெண்ட் ஓன்லி எடுத்திருக்காங்க. ஷோ ஜம்பிங் வந்து ஹடில் ஜம்பிங் இருக்கும் நமக்கு. ஸோ அது வந்து 13 ஜம்ப்ஸ் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு ஜம்பையும் அவங்க வந்து வித்தவுட் நாக்கிங் த போல்ஸ் வந்து அவங்க ஜம்ப் பண்ணி டைமிங் லீஸ்ட் டைமிங்ல எடுக்கணும். அந்த லீஸ்ட் டைமிங்ல பண்றவங்களுக்கு மெடல்ஸ் வரும். அக்கார்டிங் டு த டைமிங் வந்து 1 2 3 பிளேஸ் பண்ணுவாங்க. அதில் ஸோ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு லைக் 5 கோல்டு மெடல் இன் ஷோ ஜம்பிங் அண்ட் 4 கோல்டு இன் ட்ரெஸ்ஸாஜ்லிங்க. 5.5 இல்ல ஏஜ் 5.5 இயர்ஸ்லேருந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ஏஜ் 5.5 இயர்ஸ். இப்போ 12 அவங்க 12. ஆமா. பேசலாம். உங்களுக்கும் நீங்க வின் பண்றீங்க, உங்களோட ஃபேஸ் நல்லா வெளில தெரியும். பட் உங்களோட ஹார்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல? உங்களுக்கு உங்க ஹார்ஸோட பாண்ட் எப்படி, நீங்க எப்படி எல்லாம் அங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அது ரொம்ப ஈவெண்ட்னா நிறைய கம்பெடிட்டர்ஸ் இருக்கு. புது இடம், புது எரினா, ஹார்ஸ் எல்லாம் பழகணும் அங்கே போய். அதனால கொஞ்சம் ஏர்லியாக போய் ஹார்ஸ் கூட பாண்ட் பண்ணி அது கூட ஃபீட் பண்ணி அது கூட பழகணும். ப்ராக்டிஸ்லேயும் அப்படி தான், இங்கே ஹார்ஸ் கூடயே இருக்கணும், அது கூட பழகணும். அப்படி தான் உங்களுக்கு ஹார்ஸ் எப்படி போகுது என்ன பண்ணுதுன்னு தெரியும்.